உயிரை கையில் பிடித்துக்கொண்டு ஓடிக்கொண்டிருந்தார்கள். நிலம், வீடு, வாழ்க்கை, எதிர்காலம் அனைத்தையும் அப்படியே விட்டுவிட்டு தப்பித்தால் போதும் என்கிற ஒரே இலக்குடன் ஓடிய அந்த ஆயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் அந்த அன்பான கணவன் மனைவியும் இருந்தார்கள். புதிதாக திருமணமான ஜோடி யூரி மற்றும் எலேனா. ரஷ்யாவில் செர்னோபில் அணு உலை வெடித்த இடத்திற்கு வெகு பக்கத்தில் இருந்தது அவர்கள் வீடு. ஒரே லட்சியம், தப்பித்து விட வேண்டும். தன் உயிரை காட்டிலும் தன் காதல் மனைவியின் வயிற்றில் வளர்ந்து கொண்டிருந்த சிறு உயிரை பற்றிய கவலை யூரிக்கு அதிகம் இருந்தது. நிறைய கனவுகளையும் கொஞ்சமாக உணவையும் உண்டு உயிர் வளர்த்துக் கொண்டிருந்தவர்கள். என்னவாவது செய்து வாழ்வில் எதையேனும் சாதிக்க நினைத்த தம்பதி. ஆனால் எதையும் முயற்சி செய்து பார்க்க அனுமதிக்காத அரசியல் சூழல். சோவியத் ஐஸ்கட்டி உடைந்து சிதறி தனித்தனி துண்டுகளாக காத்திருந்த போது யூரியும் எலேனாவும் அதிர்ஷ்டவசமாகத்தான் தப்பினார்கள். உயிர் போகவில்லை என்றாலும் கதிர்வீச்சின் தாக்கம் பிறக்கப் போகிற குழந்தைக்கு இருக்குமோ என்கிற அச்சம் அவர்களுக்கு இருந்தது. நல்ல வேளையாக மரியா ஷரபோவா பிறந்தபோது எந்த குறைபாடும் இல்லாமல் லட்டு மாதிரி இருந்தாள். அழகாக சிரித்தாள். அள்ளி வாரி முத்தமிட்ட போது மெத்து மெத்தென்று வெல்வெட் போல் இருந்தாள். எலேனா, நம்மால் முடியாது, ஆனால் நம் மகள் பெரிய ஆளாக வேண்டும். எதிலாவது உலகையே திரும்பி பார்க்க செய்யும் வகையில் அவள் உயர வேண்டும். இந்த ஏழ்மையும் அவலம் நம்மோடு போகட்டும். நம் மகள் மீது இந்த நிழல் படியக்கூடாது என்றார் யூரி. ஷரபோவாவுக்கு 2 வயதாக இருந்தபோது அவர்கள் சோச்சி என்கிற பிராந்தியத்துக்கு குடிபோனார்கள். ஓர் உருளைக்கிழங்கு பண்ணையில் யூரிக்கு வேலை கிடைத்தது. கூடவே அலெக்சாண்டர் கஃபேல் நிகாவ் என்ற நண்பரும் கிடைத்தார். அவரது மகன் அப்போது ஒரு டென்னிஸ் ஸ்டார், எவ்கெனி என்று பெயர், பெரிய சாம்பியன். எனவே அலெக்சாண்டர் யூரியிடம் சொன்னார், நீயும் பயிற்சி கொடுத்து பார், உன் மகளும் பெரிய டென்னிஸ் ஸ்டாராக முடியும். கிளுகிழுப்பை பிடிக்க வேண்டிய குழந்தையின் கையில் அவர் ஒரு புதிய டென்னிஸ் ராக்கெட்டை திணித்து, நாளைய சூப்பர் ஸ்டாரே நன்றாக இரு என்று வாழ்த்திவிட்டு போனார். மரியாவுக்கு 6 வயதாக இருந்தபோது யூரி கேட்டார், மகளே, நீ டென்னிஸ் பயிற்சிக்கு போகிறாயா? கண்டிப்பாக போகிறேனப்பா. உங்கள் கனவு எனக்கு தெரியும். எனக்கு டென்னிஸும் பிடிக்கும். மாஸ்கோவில் அப்போது ஒரு டென்னிஸ் அகாடமி இருந்தது. மார்டினா நவரத்னலோவா நடத்தி கொண்டிருந்தார். கொஞ்சம் செலவு பிடிக்கக்கூடிய பள்ளிதான். ஆனாலும் யூரி தன் மகளை கொண்டு அங்கே சேர்த்தார். மரியா டென்னிஸ் கற்க தொடங்கினாள். பயிற்சி பள்ளியில் உடனிருந்த மாணவர்கள் அத்தனை பேரும் ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் விளையாடினார்களோ அதைவிட கூடுதலாக 3 மணி நேரங்கள் அவள் மைதானத்தில் இருந்தாள். பல புகழ்பெற்ற மேட்சுகளின் வீடியோக்களை இரவெல்லாம் பார்ப்பாள். தன் மானசீகத்தில் நாளெல்லாம் அவள் போட்டு பார்த்த சர்வீஸ்களின் எண்ணிக்கை எண்ணற்றது. மெல்ல மெல்ல அவள் இரத்தத்தின் ஒவ்வொரு செல்லிலும் டென்னிஸ் நுழைந்து வியாபித்தது. மார்டினா ஒரு சமயம் அவளிடம் கேட்டார், ஏன் இத்தனை உக்கிரமாக விளையாடுகிறாய்? நிதானம் முக்கியம் பெண்ணே. இல்லை, நான் சீக்கிரம் ஜெயிக்க வேண்டும். என் அப்பாவும் அம்மாவும் பல வருடங்களாக பட்டினி கிடக்கிறார்கள். உண்மையில் யூரி தன் மகளின் டென்னிஸ் கோச்சுக்கு பணம் கட்ட மிகவும் சிரமப்பட்டு கொண்டிருந்தார். 2 தினங்களுக்கு ஒரு முறை உணவு என்று சில காலம் அவரும் அவரது மனைவியும் வாழ்ந்தார்கள். ரொட்டி வாங்கவே 2 நாள் கியூவில் நிற்க வேண்டிய சூழல் அப்போது ரஷ்யாவில் இருந்தது. மரியாவுக்கு தன் குடும்ப நிலைமை நன்றாக தெரிந்திருந்தது. எனவே கவனத்தை எதிலும் அவள் சிதறவிடவில்லை. டென்னிஸ் தான் வாழ்க்கை என்றால் அதில் உச்சம் தொடுவது ஒன்றுதான் தன் வேலை. யூரி, உங்கள் மகள் மாஸ்கோவில் படித்தது போதும் என்று நினைக்கிறேன். அவளை நீங்கள் எத்தனை சீக்கிரம் அமெரிக்காவுக்கு அழைத்து செல்கிறீர்களோ அத்தனை நல்லது அவள் எதிர்காலத்துக்கு என்று மார்டினா ஒரு நாள் மரியாவின் அப்பாவை கூப்பிட்டு சொன்னார். புரியவில்லை மேடம். உங்கள் மகள் தேறிவிட்டாள் என்று சொல்கிறேன். யூரி தாமதிக்கவில்லை. அமெரிக்கா என்றால் கடன் வாங்கியாவது போக வேண்டும். எத்தனை $1000 தெரியாது. ஆனாலும் நண்பர்கள் அலெக்சாண்டரிடம் போய் கேட்டார். வேறு பல பேரிடம் தயங்காமல் உதவி கேட்டார். மரியாவும் கடன் கொடுக்கவிருந்த பெரிய மனிதர்களிடம் நேரில் சென்று வாக்குறுதி சொன்னாள். அங்கிள், நான் ஜெயிக்க பிறந்தவள், எனக்கு உதவி செய்யுங்கள். 1994ஆம் ஆண்டு மரியா புளோரிடாவுக்கு சென்று இறங்கிய போது அவளுக்கு ஆங்கிலத்தில் ஏ ஃபார் ஆப்பிள் கூட தெரியாது. யாரிடம் என்ன பேசுவது, எப்படி பேசுவது, எப்படி பழகுவது, அமெரிக்க கலாச்சாரம் எப்படிப்பட்டது எதுவும் தெரியாது. தெரிந்தது ஒன்றுதான், டென்னிஸ். அவளது மொழி, வழி, வெளி, விதி அனைத்தும் அதுவே. ஏராளமான கஷ்டங்களுக்கு பிறகு நிக் பொலேட்ரி டென்னிஸ் அகாடமியில் மரியா சேர்ந்தாள். மரியா, வெற்றி என்பது ஒரு கணம் வந்து போவது. அதைவிட முக்கியம் வெற்றிக்கான முயற்சிகள். அதுதான் நீடித்த உழைப்பையும் கவனத்தையும் கோருவது. நீ கொஞ்சம் கவனம் சிதறினாலும் நமது கனவுகள் கலைந்து போய்விடும் மகளே என்று யூரி முன்னதாக அவளிடம் சொல்லியிருந்தார். மரியா புன்னகை செய்தாள்.
ஏழ்மையை புரிந்தவர்கள் யாருக்கும் மற்றவை புரிவது பெரிய விஷயம் அல்ல. அப்பா ஹோட்டலில் பிளேட் கழுவி தன்னை டென்னிஸ் கற்க அனுப்புகிறார் என்கிற எண்ணமே அவளை வெறிகொள்ளச் செய்தது. தனது ஒவ்வொரு சர்வீஸும் தங்களது ஏழ்மையை அடித்து துரத்தும் ஆயுதமாக வேண்டும் என்று அவள் விரும்பினாள். கொலை பயிற்சி அம்மாதிரி ஒரு பேய்த்தனத்தை வேறு எந்த வீரரும் அதற்கு முன் கண்டதில்லை என்று அடித்துச் சொன்னார்கள் மரியாவுக்கு அந்த பள்ளியில் பயிற்சி கொடுத்த ஆசிரியர்கள். 2001ஆம் ஆண்டு முதலாக ஜூனியர் ஆஸ்திரேலியன் ஓபன் போட்டிகளில் கலந்து கொள்வதற்காக மரியா சென்றபோது அவளுக்கு வயது 14. மைதானத்துக்குள் தவறி நுழைந்த டால்வின் மாதிரி என்ன ஒரு துள்ளல், என்ன ஒரு குதூகலம், என்ன ஒரு குறி பிசகாத்தன்மை. மரியா அதிகாரப்பூர்வ டென்னிஸ் போட்டி மைதானங்களுக்குள் நுழைந்த காலத்துக்கும் கிராண்ட்ஸ்லாம் பட்டங்களை அள்ளியெடுத்து சூடிய நாட்களுக்கும் பெரிய இடைவெளிகள் இல்லை. தனது ஒவ்வொரு சர்வீஸையும் ஆக்ரோஷமான கவிதையாக வடிவமைத்ததுதான் மரியாவின் மாபெரும் வெற்றிகளுக்கும் பிரம்மாண்டமான புகழுக்கும் முக்கிய காரணம்.